Shiva 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 Shiva. அன்பான அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்கள் கூறி நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்க நிர்வாகிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கத்தை கூறி எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். பையா அரசாங்க வேலை அப்படின்ட்டு நிறைய ஜாதகங்கள் அவர் சொன்னார். சரிங்களா? அரசாங்க வேலை அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல உறவுமுறைகளை நமக்கு தெரியும். சூரியன்னா என்ன உறவு, சந்திரனா என்ன உறவு, செவ்வாய்னா என்ன உறவு, குருன்னா என்ன உறவு, சுக்கிரனா என்ன உறவு, அடுத்து சனி பகவான் என்ன உறவு, ராகி கேதுக்கள் உறவுகள். சரிங்களா? என்ன நமக்கு இந்த ஜோதிடகரில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும்னா, பையன் வரக்கூடிய பிறந்த டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டைம் எல்லாம் சொன்னாரு, பிளேஸ் எல்லாம் சொன்னாரு. இப்போ அந்த நேரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? சிலர் வேலையில் இருப்பாங்க, சிலர் வேலையில் இருப்பாங்க. எல்லா ஜோதிடர்கள் பொறுமையா நம்ம சத்துக்குரு ஐயா அடிக்கடி சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியதை நீங்க பக்குவமா எழுதி வச்சுக்க. சரிங்களா? அது எழுதி வச்சு நீங்க சீக்கிரம் ஜோசியர் ஆகணும். பல விஷயங்களை நம்ம கத்துக்கணும், பல விஷயங்களை நம்ம மறக்கூடாதுன்னா அது சார்ந்த உதாரண ஜாதகங்கள் நிறைய வச்சிருக்கணும். சரிங்களா? கவர்மெண்ட் வேலையில இருக்கிற ஜாதகம் எப்படி போனாங்க, வார்த்தை வேலையே போனாங்களா அல்லது படிச்சு போனாங்களா, இப்ப எல்லாம் பறிச்சு வச்சிடுறாங்க. இப்ப எப்படி வேலைக்கு போனாங்க தெரியணும். சரி, நம்ம விஷயத்துக்கு வரணும். அரசாங்க வேலை, ஒருத்தர் அரசாங்க வேலைக்கு போறாருன்னா அவங்களுடைய தங்கை ஜாதகங்களை பாத்தீங்கன்னா அந்த ராசிகளில் முதல் நட்சத்திரமா இருக்கும். மேசத்துல பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம். அந்த 12 ராசிகளிலும் முதல் நட்சத்திரத்திலே ஒரு கிரகம், ஒரு குழந்தை அந்த ஜென்ம நட்சத்திரமாக பிறந்திருந்தால் தாய் மாமன் உத்தியோகத்துக்கு போவார். நீ பெரும்பாலும் அந்த ஜாதகருக்கு பெண் பிறப்புடைய உடுப்புச்சாரர்கள் நீங்க பார்த்தனாலே அவங்க வேலைக்கு போறாருன்னு சொல்லிட்டு வர. நான் சொல்றது அவங்களுடைய குழந்தைகள் ஜாதகம். சரிங்களா? அஸ்வினி மக மூலம் இந்த நட்சத்திரத்துல இளைய பிறப்புக்கு தங்கச்சி குழந்தை பிறக்காம யாரு மாமன் தாய் கவர்மெண்ட் வேலைக்கு போவே. சரி, கல்யாணம் அவங்க முன்னாடி போயிட்டார், தங்கச்சி கல்யாணம் ஆகிற முன்னாடியே போயிட்டார். இந்த தங்கச்சி குழந்தை ஜாதத்துல ஏதேனும் ஒரு குழந்தை அஸ்வினி மக மூலத்தில் பிறக்காவிட்டால் அவர் வேலையில ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவார், இல்லைன்னா சஸ்பெண்ட் ஆகி. சரிங்களா? அது அரசாங்க வேலைக்கு நிறைய ரூல்ஸ்கள் இருக்கு. நான் அடுத்த முறை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? சரி, இப்போ ஒரு ஐயா ஜாதகத்தை போட்டாரு. இப்ப அவங்க சொன்னதுனால அந்த இருப்பு ஜாதகம்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. சொல்லாமல இருந்தாலும் எப்படி வேணும் சொல்லிட்டாங்க இது மாதிரி அப்படின்ட்டு. ஆனா இப்ப எப்படி அதை கண்டுபிடிப்பாங்க? ஜாதகம் அது என்னைக்கு அப்படி கண்டுபிடிக்கும்? சரிங்களா? நான் தான் பல முறை சொல்றேன். நானு சனி ஓரை. சரிங்களா? இந்த சனி ஓரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறப்பு ராசிகள் இருக்கு சார். ஜோதிடத்துல அனுபூதியை எடுக்கக்கூடிய இறப்பு ராசிகள். ஓரைநாதன் கடகம், ரெண்டாவது விருச்சிகம், அடுத்தது மேனம். இது இறப்பு ராசி. எப்ப இறப்பு ராசிகள் நம்ம ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கணுமா பார்க்க கூடாதுங்கிறது 4 ரூல். இறப்பு ராசிகள்ல ஓரைநாதன் இருந்தா பாத்துக்காங்க. 2வது ரூல்ஸ் கோச்சார சந்திரன் ரொம்ப ஐயா சத்திகுரு ஐயா சொன்ன மாதிரி கோச்சார சந்திரன் ரொம்ப முக்கியம். கோச்சார சந்திரனுக்கு அந்த நட்சத்திராதிபதி 12ல இருந்தாருன்னா ஜனன ஜாதகத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க, இருக்கிறா இல்லைங்கிறது பார்த்து சொல்லணும். நம்ம இறப்பு ஜாதகம்ல 4 ரூல்ஸ். அடுத்த முறை கண்டிப்பா அந்த 5 ரூல்ஸ் நான் கொண்டு வரணும். 5 ரூல்ஸ் மனப்பாடம் பண்ணிக்காங்க. சரிங்களா? சரி, வந்த ஜாதகம் நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அது வர ஜாதகத்துல நீ பார்த்துட்டே இருக்கணும், இருக்காரா இல்லையா, இருக்காரா இருந்து. சரி, ரைட். பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜாதத்தை பார்த்து தார தோஷங்கிறாங்க, கலத்திர தோஷங்கிறாங்க. இது என்ன சார் தார தோஷம் என்ன, கலத்திர தோஷம்? 2 ஒண்ணா? 2 வேற. ஏன் 2 ஒண்ணுன்னு ஒன்னே வச்சுட்டு போலாம்? கலத்திர தோஷங்கிறாங்க, தார தோஷங்கிறாங்க. சரிங்களா? 2ல் பாப கிரகம் இருந்தாலும், 2ல் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க அத்தனை பேர்த்துக்கு என்ன அப்படின்னாக்கா தார தோஷம் தான். அப்ப தார தோஷம் என்ன? 1 மனைவி, 2 மனைவி, 3 மனைவிங்களா? அவருடன் அவருடைய மனைவியுடன் பிறந்தவர்கள் குழந்தையா அல்லது நங்கையா இருக்கிறது தான் தார தோஷம். கண்டிப்பா 2ல எந்த ஒரு கிரகமும் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்குதுன்னா அவங்க மனைவி கூட பிறந்த யாரோ அக்காவோ தங்கச்சி இருக்குதுன்னு சும்மா நம்ம எந்த ஜாதத்தை எடுத்தாலும் 2 மனைவி 3 மனைவி சொல்லவே கூடாது. சரிங்களா? பெரும்பாலும் பாருங்க 2ல இருக்கும். பெரும்பாலும் 2ல் ஏதோ ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கும், இல்லைன்னா 9ஆம் இடத்துல இருக்கும்.
சரிங்களா? 2ல எந்த கிரகம் இருந்தாலும் அது தார தோஷம் தான், 9ல எந்த கிரகம் இருந்தாலும் தார தோஷம் தான். அப்படி இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? வரக்கூடிய ஜாதகருக்கு ஆண்ட பொண்ணுக்கும் 2 தாரம் சொல்லவே கூடாது. அவங்க கூட பிறந்த பெண்ணா இருந்தா அண்ணன் தம்பி யாராவது இருப்பாங்க, ஆணா இருந்தா அக்கா தங்கச்சி யாராவது மனைவி கூட இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் தாரம். இது நான் சொல்லப்படவில்லை. 1947 இருந்து கல்கி அப்படிங்கின்ற ஒரு வார இதழ், அதுல பழைய அந்த ராசி பலன்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்ப அந்த ராசி பலன்கள் பாத்தீங்கன்னா புத்தகங்களை, சில புத்தகங்கள் எனக்கு கிடைச்சது. அவங்கள அது விலகி எழுதியிருக்காங்க. இது என்னுடைய ஆராய்ச்சி அல்ல. அந்த தார தோஷத்தை தெளிவா எழுதியிருக்கிறாங்க. நான் என்ன இப்படி எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு நானும் எடுத்து பார்த்தேன். அந்த 2ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறவங்க எல்லாம் மனைவி கூட உடன்பிறப்பு அக்காவோ தங்கச்சி இருக்காங்க. அவருக்கு ஒரே மனைவி தான். நானும் இப்ப நிறைய பேர் 90, 80 வயசு 70 வயசு ஜாத்தெல்லாம் போய் ஐயா கொஞ்சம் கொடுங்க என்கிட்ட எல்லாம் இருக்குது எடுத்து பார்த்துட்டு 2, 9 கிரகம் இருக்குது. நான் நேரடியாக போய் கேட்டோம். நான் எதுவுமே நேரடியாக போய் கேட்டுருவேன். ஐயா உங்களுக்கு தாரம் 1, 2 சாமி ஒண்ணுதான். 80 வயசு ஆயிடுச்சு, 72 வயசு ஆயிடுச்சு, அவர்கிட்ட பேச ஒண்ணுதாங்கிறார். இது வரைக்கும் யாருமே 2 தாரம் சொன்னவே கிடையாது. அப்ப தார தோஷம் என்பது வேறு, கலத்தர தோஷம் என்பது வேறுங்கிறது நம்ம நல்லா தெரியும். கல்கி அப்படிங்கிற ஒரு வார இதழ் 1947 இருந்து அந்த சில புத்தகங்கள் எனக்கு கிடைச்சதை வச்சிருக்கிறேன். அது ராசி பலன் சூப்பரா எழுதியிருக்கிறாங்க. பழைய புத்தகம் ராசி பலன் படி சூப்பரா இருக்கும். அடுத்தது நம்ம கலத்தர தோஷம் பற்றி சொல்லியாச்சா. அடுத்தது தார தோஷம் தான். அது 2, 9 தார தோஷம். சரிங்களா? இந்த கலத்தர தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த கலத்தர தோஷம் தான் இரு மனைவி. கலத்தர தார தோஷம் என்பது மனைவியுடைய உடற்பிறப்புகள் நல்லா தெரியும். கலத்தர தோஷம் தான் சார் ஒரு மனைவி 2 மனைவி. இந்த கலத்தர தோஷம் தான் 2 மனைவி 1 மனைவி. அது எப்படி ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் ஒருத்தருக்கு மட்டும் ஒரே மனைவி இருக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு 2 தாரம் ஆகுது, 3 தாரம். சரிங்களா? இதுவும் உடன்பிறப்பு ஜாதகம். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி உடன்பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி உடைவு நட்சத்திரத்துல இருந்தால் அவர் மூத்தவருக்கு அல்லது இளையவருக்கு 2 தாரம். இந்த அனுமதி இல்லாமல் யாருக்கும் 2 தாரம் ஆவது கிடையாது. இப்ப நான் இருக்கேன், என் தம்பி இருக்கான். என் தம்பி ஜாதத்துல லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி உடைவு நட்சத்திரம் தெரியுங்களா? சூரிய நட்சத்திரம், குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். இதுல ஏதாவது உட்கார்ந்து இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு 2 தாரம். அவங்க ஜாதத்துல எது உட்காரல அப்படின்னா எனக்கு ஒரே தாரம் தான். எங்க தாரதோசாவது உடன்பிறப்பு தாரம். சரிங்களா? செக் பண்ணி பாருங்க. அடுத்தது போய் பாத்தீங்க அப்படின்னாக்கா, கொஞ்சம் கிரிக்கெட் பண்ணிட்டு வரல இருந்தாலும் நான் கொஞ்சம் சில விஷயங்கள் நான் போய் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். எந்த பாவகத்தில் அஸ்தங்கிரகம் இருக்கிறதோ அந்த காரக உறவு கெடும். 5ஆம் இடத்துல ஒரு அஸ்தங்கிரகம் இருக்குதுன்னா தாய் மாமன் பாதிக்கப்படுகிறார். 4ஆம் இடத்துல ஒரு அஸ்தங்கிரகம் இருந்தால் அந்த தாய் பாதிக்கப்படுகிறார். 3ஆம் இடத்துல ஒரு அஸ்தங்கிரகம் இருந்தால் அந்த ஜாதகர் நல்லா இருக்கிறாங்க. நீங்க அஸ்தங்கிரகம் ஜாதகருக்கு நம்ம தவறா சொல்லிட்டு கிடக்கிறோம். அஸ்தங்கிரகங்கள் அது ஜாதகர் தெளிவா இருக்கிறார், நல்லா இருக்கிறார். ஆனா எந்த பாவகத்தில் லக்னப்படி எந்த பாவத்தில் அஸ்தங்கிரகம் இருக்கிறதோ அந்த காரக உறவு பாதிக்கப்படுகிறது. 3ஆம் இடம் என்றால் சகோதரன், 2ஆம் இடம் என்றால் பாத்தீங்க அப்படின்னாக்க மனைவியுடைய சகோதரனை சொல்லுது. 2ஆம் இடம் என்பது என்னன்னா நம்ம குடும்பத்தை சொல்லல, மனைவியுடைய சகோதரத்தை 2ஆம் இடத்துல சொல்லப்படுகிறது. லக்னம் அப்படிங்கிறது யாரை சொல்லுது அப்படின்னா அதுவும் உடன்பிறப்புகள் பற்றி தான் சொல்லும், மற்றபடி எந்த உறவும் சொல்லப்படவில்லை. அதுக்கப்புறம் 5ஆம் இடம் மாமா, 6ஆம் இடம் மத்தையா, சத்தியகுராயது எனக்கு உறவுமுறை சொல்லி கொடுத்தாரு. உறவுமுறை அது கூட எனக்கு தெரியாது. அது ஒரு முறை நாங்கள் சேலத்துக்கு போயிருந்தோம், தெளிவாக சொல்லியிருந்தாரு. அந்த ரூல்ஸ் படி எடுத்து பார்த்தா அந்த உறவுக்காரர்கள் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் தான் இந்த உறவுமுறைகளே எனக்கு ஒரு செட் ஆச்சு. யாருக்கு சொல்லணும், எந்த உறவும், அத்தை மாமன் எல்லாம் எந்த ஒன்றும் சூப்பராக இருக்குது. அது ஒரு முறை வேணா ஐயாவே அவர் சொன்னாலும் தான் நல்லா இருக்கும். 2வது ஒரு ஜாதகம் வந்தா முதல்ல நம்ம தெளிவாகும் சார். எல்லாமே காலையில பாத்தீங்க அப்படின்னா 4:30 மணிக்கு எந்திரிச்சுக்காங்க சார். 4:30 மணிக்கு எந்திரிச்சு அப்படின்னாக்கா நான் இப்போ 1 மாசம் 2 மாசம் ஃபாலோ பண்றேன், தெளிவா இருக்கிறேன் நான். அந்த 4:30 மாசத்துக்கு கரெக்டா 4:30 மணிக்கு என்ன உரைன்னு பாருங்க. விடிகாலையில 4:30 மணிக்கு என்ன உரை. அந்த ஓரைக்கு உண்டான தெய்வம் யார்? செவ்வாய் ஓரன்னா முருகன், புதன்னா பெருமாள் தெரியுது, குருவனா தட்சிணாமூர்த்தி தெரியுது, தனிபவன்னா விநாயகர் தெரியுதுங்களா? அன்றைய விடிய காலையில் 4:30 மணிக்கு எழுந்து அன்றைய ஓரைக்கு உண்டான தெய்வத்தை போய் எல்லா தெய்வங்களும் பக்கத்துலயே இருக்கு, வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பா ஜோதிடம் போய் பார்த்தீங்கன்னா வாக்குப்பழுது உங்களுக்கு சூப்பரா வரும். வாக்குப்பழுது வேணும். வாடிக்கையாளர்கள் நிறைய வரணும்னா விடிய காலையில் எந்திரிச்சு அந்த 4:30 மணிக்கு அந்த எண்ணெய் ஓரையை அந்த தெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பா கஸ்டமர்கள் நிறைய வருவாங்க. உங்களுக்கு வாக்குப்பழுவது நல்லா போய் பார்த்தீங்கன்னாக்க செய்யுங்க. சரிங்களா? சரி, ரைட். இப்ப முந்தா நேற்று ஒரு செய்தி பேப்பர்ல நான் பார்த்தேன் நியூஸ். புது தம்பதிகள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அன்னைக்கு மாலையோ மறுநாளோ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாலை மலர் போட்டிருந்தது பேப்பர்ல. 2 பேருமே காலமாயிட்டாங்க. புது தம்பதி என்ன காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? எப்பவுமே ஒரு கல்யாணம் பண்றீங்க, ஒரு கல்யாணம் நீங்கள் செய்வீர்கள் என்றால்
பையனுடைய புத்தியும் பார்க்கணும், பெண்ணுடைய புத்தியும் பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்காங்க. நடக்கின்ற ஏதோ ஒரு திசையில் புத்தி தான் நமக்கு மெயின். புத்தி தான் நமக்கு மெயின். இந்த புத்தியானவர் கடைசி 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 அந்த புத்தி முடிகிறது கடைசியா 30 நாள் இருக்கு. இப்போ குரு திசையில் சனி புத்தின்னு வச்சுக்காங்களேன். யாரு பையன் இப்போ குரு திசையில சனி புத்தி நடக்கணும். இந்த சனி புத்தி முடியறதுக்கு அடுத்து புதன புத்தி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சனி புத்தியில 30 நாள் இறுதி நாளாக இருந்தா தயவு செஞ்சு திருமணத்தை வைக்காது. சரிங்களா? ஒரு மாசம் சரிங்களா? அடுத்து பொண்ணுக்கு ஒரு ஏதோ ஒரு கேது புத்தி நடக்குன்னு வச்சுக்காங்களேன். கேது புத்தி ஏதோ ஒரு விஷயம் கேது புத்தி. இந்த கேது புத்தி முடியறதுக்கு அது ஒரு 30 நாள். எந்த திசையாக இருந்தாலும் திருமணம் வைக்கின்ற பொழுது நடக்கின்ற புத்தியானவர் முடியறது 30 நாள் இருக்கிற போது மேரேஜ் வைக்காதுன்னு சொல்ல வர்றேன். என்ன காரணம் தெரியுங்களா? இந்த மாலை மலர்ல முந்தானத்தை நான் பார்த்தேன்னா புது தம்பதிகள் வந்து கல்யாணம் ஆகி அன்னைக்கும் மாலை எண்ணுமோ அன்னைக்கும் மறுநாள் எண்ணுமோ வந்து இறக்கும். ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஜாதத்துல நிறைய இருக்கு. நான் வச்சிருக்கிறேன். 1 மாசம் 2 மாசம் 1 நாள் 2 நாள் எல்லாம் இருக்கு. என்னத்தை எடுத்து தூக்கி போய் பார்த்தீங்க என்னதான் அந்த நடக்குதுன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் வச்சு எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா அந்த புத்தி வந்து ஏதோ ஒரு திசையில் ஏதோ ஒரு புத்தியானவர் நடப்பு புத்தி அடுத்த 30 நாள் 25 நாள் 17 நாள் இதுக்குள்ள வந்து 3 நாள் இருக்கும்போது கூட கல்யாணத்தை வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு மாலையே ஓடி போயிடுச்சு. மாலை காலை திருமணம் விடிய காலையில் இப்ப மாலையில அந்த பொண்ணு போயிடுச்சு. அதனால் இந்த கடைசி 30 நாள் புத்திகளில் கடைசி 30 நாள் இருக்கின்ற போது தயவு செஞ்சு திருமணத்தை வந்து விற்காது. சரிங்களா? இது ரொம்ப நம்ம வந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா கவனமா இருக்கும். 100% வரும். 100% வருது. அந்த இருந்தவர்களுடைய பேப்பர்ல போட்டவர்களுடைய விலாசத்தை நான் கேட்டிருக்கிறேன். பத்திரிகை நபர்கள்கிட்ட விழா கேட்டு சாமி நான் பத்திரிகை விலாசம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு போகணும். அப்போ அந்த ஜாத்தியை நான் வாங்கிட்டு வரேன் நான். சரிங்களா? சரி. வாய்ப்பு அளித்த சங்க நிர்வாகிகளுக்கு நன்றி, வணக்கம்.